ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவோடு பேசுவீர்களானால் மலரிலிருந்து மனம் வந்து கொண்டே இருக்கும். தேக அபிமானத்தின் துர்நாற்றம் நீங்கிக் கொண்டே போகும். கேள்வி: தனது நறுமணத்தை நாலாபுறமும் பரப்பக்கூடிய மலர்களாக அல்லது விட்டில் பூச்சிகளாக இருப்பவர்கள் யார்? பதில்: தன்னைப் போல அநேகரை மனமுள்ள மலர்களாக மாற்றுபவர்தான் உண்மையான மலர் ஆவார். ஸ்ரீமத் படி நடந்து ஜோதியில் எரிந்து இறந்து விடக்கூடிய, அதாவது முழு சமர்ப்பணம் ஆகக்கூடிய, உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடையக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சிகளின் அல்லது அப்படிப்பட்ட மலர்களின் நறுமணம்தான் நாலாபுறமும் பரவும். பாடல்: கூட்டத்தில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. விட்டில் பூச்சிகள் பற்றிய பாடலை கேட்டீர்கள். விட்டில் பூச்சி என சொல்லுங்கள் அல்லது மலர் என சொல்லுங்கள், விஷயம் ஒன்றுதான். குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் உண்மையிலேயே விட்டில் பூச்சிகளாக ஆகியிருக்கின்றோமா அல்லது சுற்றி வந்து சென்று விடுகின்றோமா? ஜோதியை மறந்து போகின்றனர். ஒவ்வொருவரும் தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எதுவரை மலராக ஆகியிருக்கின்றோம்? ஞானத்தின் நறுமணத்தை பரப்புகிறோமா? தன்னை போன்ற மலராக யாரையாவது ஆக்கியிருக்கின்றோமா? இதையோ குழந்தைகள் அறிவார்கள். ஞான கடலாக இருப்பவர் பாபா. அவரிடம் எவ்வளவு நறுமணம் உள்ளது? யார் நல்ல மலராக அல்லது விட்டில் பூச்சியாக உள்ளனரோ அவர்களிடமிருந்து நிச்சயமாக நல்ல நறுமணம் வரும். அவர்கள் எப்பொழுதுமே குஷியாக இருப்பார்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக மலராக அல்லது விட்டில் பூச்சிகளாக ஆக்குவார்கள். மலராக இல்லை என்றால் மொட்டாக ஆக்கிவிடுவார்கள். யார் உயிருடன் இருந்தவாறே இறந்து விடுகின்றனரோ அவர்கள்தான் முழுமையான விட்டில் பூச்சிகள் ஆவார்கள். பலி ஆகின்றனர் அல்லது ஈஸ்வரிய குழந்தையாகின்றனர். யாரேனும் செல்வந்தர் ஒரு ஏழை குழந்தையை மடியில் தத்தி எடுத்துக்கொள்கின்றனர் என்றால், ஆக குழந்தைகள் அந்த செல்வந்தரின் மடியில் வருவதால் பிறகு அவர்களையே தாய் தந்தை என்ற நினைவில் இருப்பார்கள். மேலும் ஏழையின் நினைவு என்பது மறந்து போகும். நம்முடைய தாய் தந்தையர் ஏழைகள் என்பதை அறிந்துள்ளனர். ஆனால் பணக்கார தாய் தந்தையரை தான் நினைவு செய்வார்கள். அவர்களிடமிருந்து பணம் கிடைக்கின்றது. சாது சந்நியாசிகள் முதலானவர்கள் முக்தி தாமம் செல்வதற்கான சாதனை செய்கின்றனர். அனைவரும் முக்திக்காகவே புருஷார்த்தம் செய்கின்றனர். ஆனால் முக்தி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் ஜோதியோடு ஜோதியாக ஒன்றாகி விடுவோம் என்கின்றனர். சிலர் எல்லைக்கு அப்பாலுள்ள நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுவோம் என்று புரிந்து கொள்கின்றனர். நிர்வாண தாமம் செல்வதற்கு ஜோதியோடு ஐக்கியமாவது அல்லது ஒன்றாக கலந்து விடுவது என சொல்லப்படுவதில்லை. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள். இந்த அழுக்கு உலகத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வது? குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. யாரையாவது சந்திக்கும் போது இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் என்பதை புரிய வையுங்கள். சத்யுகம், திரேதா, பிறகு சங்கமயுகம். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. சத்யுகத்திற்கு பிறகு திரேதாவின் சங்கமமும் வரும். அந்த யுகம் சுழற்சியில் திரும்பவும் வருகின்றது. அதே போல கல்பமும் சுற்றுகின்றது. பாபா ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. மனிதர்கள் நினைப்பது போல கிடையாது. பாபா சொல்கின்றார், எப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றனரோ அப்பொழுது கலியுக கடைசி வருகின்றது. அந்த கல்பத்தின் சங்கமயுகத்தில்தான் நான் வருகின்றேன். கல்பம் முடிகின்றது என்றால் கலைகள் குறைந்து விடுகின்றன. எப்பொழுது முழு கிரகணம் பிடிக்கின்றதோ அப்பொழுதுதான் நான் வருகின்றேன். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. இதை பாபா அமர்ந்து விட்டில் பூச்சிகளுக்கு புரிய வைக்கின்றார். விட்டில் பூச்சிகளிலும் நம்பர்வார் உள்ளனர்.
சில எரிந்து மடிந்து போகின்றன, சில சுற்றி வந்து சென்று விடுகின்றன. ஸ்ரீமத் படி நீங்கள் தான் நடக்க முடியும். எங்காவது ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் மாயா பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீமத்துக்கு அதிகமான மகிமை பாடப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதா என சொல்லப்படுகின்றது. சாஸ்திரங்களையோ பிற்காலத்தில் யார் உருவாக்கினார்களோ அச்சமயம் புத்தி ரஜோ நிலையில் உள்ள காரணத்தினால் கிருஷ்ணர் துவாபரயுகத்தில் வந்ததாக புரிந்து கொண்டு விட்டனர். எப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விடுகின்றதோ, நாம் கூட தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை மறந்து விடுகின்றனரோ, அப்பொழுது நான் வருகின்றேன், தங்களுடையது இந்து தர்மம் என சொல்லிவிடுகின்றனர். இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. எப்போது இது போன்று மறந்து விடுகின்றனரோ அப்போது மீண்டும் வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வேன். இந்த தந்தை ஒருவர்தான் வந்து துக்க தாமத்திலிருந்து சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் இப்போது நரகத்தின் எஜமானர்களாக உள்ளோம் என்று. உலகம் தமோ பிரதானமாகவோ ஆகத்தான் வேண்டும். அனைவரும் தூய்மையற்று இருப்பதால்தான் தூய்மையானவர்கள் முன் சென்று தலை வணங்குகின்றனர். இப்போது பாபா சொல்கின்றார், ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஜென்ம ஜென்மத்தின் சுமை தலை மீது அதிகம் உள்ளது. இல்லையென்றால் ஐயோ என்று கூக்குரல் இட வேண்டியதிருக்கும். அவர்களோ ஆத்மா நிர்லேப், அதில் பாவ புண்ணியம் ஒட்டாது என நினைக்கின்றனர். ஆனால் அப்படி இல்லை. ஆத்மாதான் சுகம் துக்கத்தை அனுபவிக்கின்றது. இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார், இலக்கு மிகவும் உயர்ந்தது. இச்சமயம் துக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். சத்யுகத்தில் நாம் மிகுந்த சுகத்தில் இருப்போம் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். மீண்டும் நாம் துக்க உலகத்திற்கு செல்ல போகின்றோம் என்று அங்கே இது தெரியாது. நாம் சுகத்தில் எப்படி வந்திருக்கின்றோம், எத்தனை ஜென்மங்கள் எடுப்போம் என்பது எதுவுமே தெரியாது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், உயர்ந்தவர் யார். நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால் எப்படி ஈஸ்வரன் ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அதுபோல நீங்களும் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், ஆனால் வரிசைப்படிதான் இருக்கின்றீர்கள். சிலரோ மிகுந்த போதையில் உள்ளனர். நாம் பாபாவின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்கின்றோம் என புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவின் வழிமுறைப்படி எந்த அளவுக்கு நடக்கின்றீர்களோ அந்தளவு உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். பாபா முன்னிலையில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். தேகி அபிமானி ஆகுங்கள். நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள். பாபாவோ எப்பொழுதுமே சுகம் அளிப்பவர். துக்கத்தையும் பாபாதான் கொடுக்கின்றார் என்பது இல்லை. தந்தை ஒருபொழுதும் குழந்தைகளுக்கு துக்கம் தரமாட்டார். குழந்தைகள் தங்களின் தலைகீழான நடத்தையினால் துக்கத்தை அடைகின்றனர். தந்தை துக்கம் தரக்கூடியவர் அல்ல. ஹே பகவானே, குழந்தை கொடுப்பீர்களானால் குலம் தலைக்கும் என சொல்கின்றனர். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றனர். மற்றபடி தங்களின் கர்மங்களினால்தான் துக்கம் அடைகின்றனர். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களை மிகுந்த சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என சொல்கின்றார். அசுர வழிப்படி நடப்பதால் நீங்கள் துக்கம் அடைகின்றீர்கள். குழந்தைகளே, தந்தை அல்லது ஆசிரியர் அல்லது பெரியவர்களின் கட்டளையை ஏற்று நடக்கவில்லை என்றால் துக்கம் அடைகிறீர்கள். துக்கம் கொடுப்பவர்களாக தாங்களே ஆகின்றனர். மாயா உடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஈஸ்வரனின் வழிமுறை இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஈஸ்வரிய வழியின் பலன் 21 பிறவிகளுக்கு நடைபெறுகின்றது. பிறகு அரை கல்பத்திற்கு மாயாவின் வழிப்படி நடக்கின்றனர்.
ஈஸ்வரன் ஒரே ஒரு முறை வந்து வழிமுறை தருகின்றார். மாயாவோ அரை கல்பமாக தவறான வழிமுறை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. தந்தை கல்பத்தில் ஒரு தடவை மட்டுமே ஸ்ரீமத் தருகின்றார். மாயாவின் வழிப்படி நடந்து 100% துர்பாகியசாலி ஆகிவிட்டனர். ஆக யார் நல்ல நல்ல மலர்களாக உள்ளனரோ அவர்கள் அதே குஷியில் மகிழ்ந்து இருப்பார்கள். வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா? சில விட்டில் பூச்சிகளோ பாபா உடையவர்களாக ஆகி ஸ்ரீமத் படி நடக்கின்றனர். ஏழைகள்தான் தங்களின் அன்றாட கணக்கை எழுதுகின்றனர். பணக்காரர்களுக்கு பயம் உள்ளது. இங்கே நமது பணத்தை எடுத்துக்கொள்வார்களோ அல்லது மாட்டார்களா? பணக்காரர்களுக்கு மிகவும் கஷ்டம். பாபா சொல்கின்றார், நான் ஏழை பங்காளன். தானமும் எப்பொழுதும் ஏழைகளுக்கு தான் கொடுக்கப்படுகின்றது. சுதாமாவின் விஷயம் உள்ளது அல்லவா? கைப்பிடி அரிசி பெற்றுக்கொண்டு அவருக்கு மாளிகை கொடுத்ததாக. நீங்கள் ஏழைகள், யாரிடமாவது 25-50 ரூபாய் உள்ளது என வைத்துக்கொள்வோம். அதில் 20 பைசா கொடுப்பார்கள். பணக்காரர்கள் 50,000 கொடுத்தாலும் கூட அது சமமாக ஆகிவிடும். அதனால் ஏழை பங்காளன் என்று பெயர் பாடப்பட்டுள்ளது. பணக்காரர்களும் கூட எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று சொல்கின்றனர். ஏனென்றால் முழு நிச்சயம் இல்லை. நீங்கள் ஏழைகள். ஏழைகளுக்கு பணம் கிடைத்தால்தான் குஷி ஏற்படுகின்றது. பாபா புரிய வைத்துள்ளார், இங்குள்ள ஏழைகள் அங்கே பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். மேலும் இங்குள்ள பணக்காரர்கள் அங்கே ஏழையாக ஆகிவிடுவார்கள். அநேகர் கேட்கின்றனர், நாங்கள் யஜ்யத்தை பற்றிய சிந்தனை வைப்பதா அல்லது குடும்பத்தை பற்றிய சிந்தனை வைப்பதா? பாபா சொல்கின்றார், நீங்கள் உங்கள் குடும்பத்தை மிக நன்றாக பராமரியுங்கள். நீங்கள் இச்சமயம் ஏழையாக இருப்பது நல்லது. பணக்காரர்களாக இருந்தால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற முடியாது. சந்நியாசிகள் இது போல சொல்ல மாட்டார்கள். அவர்களோ பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்காக சொத்தை உருவாக்கி கொள்வார்கள். சிவபாபா அது போல செய்ய மாட்டார். இந்த கட்டடங்கள் முதலியவை அனைத்தும் குழந்தைகளாகி நீங்கள் உங்களுக்காகவே உருவாக்கி இருக்கின்றீர்கள். இவை யாருடைய சொத்தும் கிடையாது. இதுவோ தற்காலிகமானது. ஏனென்றால் கடைசி நேரத்தில் குழந்தைகள் இங்கே வந்து தங்க வேண்டும். நம்முடைய நினைவு சின்னமும் இங்கே உள்ளது. ஆக கடைசியில் இங்கே வந்து ஓய்வெடுப்பீர்கள். யார் யோக நிலையில் இருக்கின்றனரோ அவர்கள் இங்கே பாபாவிடம் ஓடி வருவார்கள். அவர்களுக்கு உதவியும் கிடைக்கும். பாபாவின் உதவி அதிகம் கிடைக்கின்றது. நீங்கள் இங்கே அமர்ந்தவாறு விநாசத்தை பார்ப்பீர்கள். எப்படி ஆரம்பத்தில் பாபா குழந்தைகளாகி உங்களை மகிழ்வித்தார், மீண்டும் கடைசியில் மகிழ்விப்பது ஆரம்பமாகும். மிகுந்த அன்பு காட்டுவார். வைகுண்டத்தில் அமர்ந்துள்ளோம் என்பது போல மிகவும் நெருக்கத்தில் சென்று கொண்டே இருப்பீர்கள். நாம் யாத்திரையில் இருக்கின்றோம் என்பதையோ புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு விநாசம் நடைபெறும். நீங்கள் மிகுந்த குஷி அடைவீர்கள். அவ்வளவுதான். நாம் போய் இளவரசர் ஆகப் போகின்றோம். விதவிதமான மலர்களாக உள்ளனர். ஒவ்வொரு குழந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு ஞானத்தின் நறுமணம் தந்து கொண்டிருக்கின்றேன். யாருக்காவது ஞானம் மற்றும் யோகத்தின் கல்வி கற்றுத்தருகின்றேனா? யாரு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளுக்குள் மகிழ்ந்து இருப்பார்கள். இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளனர் என்பதை பாபா அறிந்து கொள்வார். இவர்களின் நிலைப்பாடு எதுவரை கடந்து முன்னேற வைக்கும்? யார் விட்டில் பூச்சியாக ஆகிவிட்டிருக்கிறார்களோ அவர்களை கடந்து முன்னே செல்ல வைக்கும். பாபா புரிய வைக்கின்றார், மாயாவின் புயல்களோ அநேகம் வரும். அவற்றிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த ராஜயோகத்தை பரமபிதா பரமாத்மா வந்து கற்றுத்தருகின்றார். பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாவுக்கு ஞானம் உள்ளது.
நான் என்னுடைய இந்த சகோதர ஆத்மாவுக்கு புரிய வைக்கின்றேன். எப்படி பரமாத்மா தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றாரோ அதே போல நாமும் ஆத்மாக்கள். பாபா நமக்கு கற்பிக்கின்றார். நான் பிறகு இந்த ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றேன். ஆனால் இந்த ஆத்மா என்ற தன்மையின் நிச்சயம் இல்லாததால் தன்னை மனிதர் என புரிந்து கொண்டு மனிதர்களுக்கு தான் புரிய வைக்கின்றனர். நான் பரமாத்மா ஆத்மாக்களாகி உங்களோடு உரையாடுகின்றேன். நீங்கள் ஆத்மாவுக்கு சொல்கிறீர்கள். இதுபோல நீங்கள் ஆத்ம அபிமானியாகி யாருக்காவது சொல்வீர்களானால் உடனே அவர்களுக்கு புரியும். தானே ஆத்ம அபிமானியாக இருக்க முடியவில்லை என்றால் தாரணை செய்விக்க முடியாது. இது மிக உயர்ந்த குறிக்கோள். புத்தியில் இது இருக்க வேண்டும். நாம் இந்த உறுப்புகள் மூலம் கேட்கின்றோம். ஆத்மாக்களாகிய நம்மோடு பேசுவதாக பாபா சொல்கின்றார். பாபாவின் கட்டளையாவது அஷரீரி ஆகுங்கள். தேக அபிமானத்தை விட்டு விடுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். இது புத்தியில் வர வேண்டும். நான் ஆத்மாவோடு பேசுகின்றேன், சரீரத்தோடு அல்ல. பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஆத்மாவோடு தான் பேசுகின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் பாபாவுடையவர்களாகவோ ஆகிவிட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. இதில் மிக சூக்ஷ்மமான புத்தி செல்கின்றது. நான் ஆத்மா, இவர் ஆத்மாவுக்கு புரிய வைக்கின்றேன். இவர் நம்முடைய சகோதரர், இவருக்கு வழி சொல்ல வேண்டும். ஆத்மா புரிந்து கொண்டிருக்கின்றது. இது போல புரிந்து கொள்ளுங்கள். அப்போது புத்தியில் பதியும். தேகத்தை பார்த்து சொல்கின்றீர்கள் என்றால் ஆத்மா கேட்பதில்லை. முதலில் இந்த எச்சரிக்கை கொடுங்கள். நான் ஆத்மாவோடு பேசுகின்றேன். ஆத்மாவை ஆண் என்றோ பெண் என்றோ சொல்ல மாட்டார்கள். ஆத்மாவோ தனிப்பட்டது. ஆண் பெண் என்பது சரீரத்தினால் பெயரிடப்படுகின்றது. எப்படி பிரம்மா சரஸ்வதியை ஆண் பெண் என சொல்வார்கள், அதுபோல சிவபாபாவை ஆண் என்றோ பெண் என்றோ சொல்ல மாட்டார்கள். ஆக பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். பெரிய குறிக்கோளாகும். பாயிண்ட் மிகவும் கடினமானது. ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டும். அப்போது தேக அபிமானம் விடுபடும். இல்லையென்றால் நறுமணம் வராது, சக்தி இருக்காது. விஷயம் என்னவோ மிகவும் சிறியதுதான். ஆத்ம அபிமானி ஆகுங்கள். மன்மனாபவ. பிறகு தானாகவே மத்யாஜீபவ வந்து விடுகின்றது. இப்பொழுது மிகவும் சூக்ஷ்மமான புத்தி கிடைக்கின்றது. அதிகாலை அமர்ந்து விசார் சாகர் மந்தன் செய்யுங்கள். பகலிலோ சேவை செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்ம யோகிகள் நீங்கள். எழுதப்பட்டும் உள்ளது, தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். இரவில் கண் விழித்து வருமானத்தை சம்பாதியுங்கள். பகலிலோ மாயாவின் பெரிய தொந்தரவு உள்ளது. அமிர்த வேளையில் வாயு மண்டலம் நன்றாக உள்ளது. பாபாவுக்கு இன்ன நேரத்தில் எழுந்து விசார் சாகர் மந்தன் செய்கின்றோம் என்பதை எழுதுவதில்லை. பெரிய முயற்சியாகும். உலகத்திற்கே நீங்கள் எஜமானராகின்றீர்கள். இங்கோ எல்லைக்குட்பட்ட எஜமானர்களாகியிருக்கின்றீர்கள். தண்ணீரின் எல்லைக்காகவும் கூட எவ்வளவு சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரோதம் ஏற்படுகின்றது. தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சகோதரர் என நினைப்பதில்லை. நாம் அனைவரும் ஒன்று என்று வாய் வார்த்தை மட்டும் சொல்லிவிடுகின்றனர். ஒன்றாகவோ ஆக முடியாது. அநேக ஆத்மாக்கள் உள்ளனர். அனைவருக்கும் அவரவர் பார்ட் உள்ளது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பும் கூட அமர்ந்திருப்பீர்கள். இலை அசைவது டிராமாவின் படி ஒவ்வொரு இலையையும் பரமாத்மா அசைக்கிறார் என்பது அல்ல. இப்படியெல்லாம் விஷயங்களை புரிந்து கொண்டு பிறகு புரிய வையுங்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் விட்டில் பூச்சியாக ஆகியிருக்கின்றோம். நாம் பாபாவின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்கின்றோம். தவறான விஷயங்களையோ பேசுவதில்லை. எங்காவது தன்னுடைய பணத்தை பாவத்தின் பக்கம் ஈடுபடுத்தாமல் இருக்கின்றோமா? நல்லது.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவோடு உரையாட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: ஆத்ம அபிமானி ஆகி கேட்பதாலும் சொல்வதாலும் தாரணை நன்றாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்: தூக்கத்தை வென்றவராக ஆக வேண்டும். இரவில் கண் விழித்து வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். எந்த ஒரு தவறான பேச்சிலும் தனது நேரத்தை வீணடிக்க கூடாது. வரதானம்: தபஸ்யா மூலமாக தனது விகர்மங்களையும் தமோகுண சமஸ்காரங்களையும் சுட்டெரிக்கும் தபஸ்வி மூர்த்தி ஆகுக. இப்பொழுது ஈஸ்வரிய பாலனையில் செயல்கள் நடைபெறுவதைப் போன்று இறுதியில் தபஸ்யா மூலமாக தனது விகர்மங்களையும் ஒவ்வொரு ஆத்மாவின் தமோகுண சமஸ்காரங்களையும் இயற்கையின் தமோகுண செயலையும் பஸ்மம் செய்யும் செயல் நடைபெற வேண்டும். இதற்காக சதா ஏக்ரஸ் மனோநிலையின் ஆசனத்தில் நிலை பெற்று தனது தபஸ்வி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் தேக உணர்வை தியாகம் செய்து ஆத்ம அபிமானியாகி தபஸ்யா நிலையே தென்பட வேண்டும். ஸ்லோகன்: சமஸ்காரங்களின் மோதலில் இருந்து தப்பிக்க பாலகன் மற்றும் எஜமானன் எனும் சமநிலை பெறுங்கள். அவ்யக்த சமிக்கை: சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்பு தன்மை உடையவர் ஆகுங்கள். தந்தையை கள்ளம் கபடமில்லாதவர் என்று சொல்கின்றோம், ஆனால் எதிர்கொள்ளும் சக்தி இல்லாதவர் அல்ல. போலாநாத் உடன் ஆல்மைட்டி அத்தாரிட்டியும் ஆனவர். நீங்களும் தனது சக்தியை மறந்து ஒன்றும் அறியாத நிலை உள்ளவராக ஆகிவிடக்கூடாது. இல்லையெனில் மாயாவின் குண்டடி பட்டுவிடும். மாயை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே நமஸ்காரம் செய்துவிடும் அளவிற்கு சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக புத்திசாலி ஆகுங்கள். ஓம் சாந்தி.